ஸ்ரீ குருச்சரணம். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஆச்சாரியாளின் வரலாறில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 21ஆம் ஆச்சாரியாளான ஸ்ரீ சார்வபௌம சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள். இவர் மூக்க சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், 4ஆம் சங்கரர் அப்படின்னு சொல்கிற அந்த மூக்க சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் நியமிக்கப்பட்டார். இவரை 2ஆம் சந்திரசேகரர் எனவும் கூறுவர். இவர் கொங்கண அந்தன குலத்தினை சேர்ந்தவர். அச்சுதன் என்பவருடைய பூர்வாசிரம தந்தை இவருடைய தந்தையாவர். இவர்தான் பூர்வாசிரமத்தில் காஷ்மீர மன்னனாக இருந்த மாத்ருகுப்தன் என்பவர் ஆவர். மாத்ருகுப்தன் அவரை பற்றி நம்ம 20வது பதிவிலையும் நம்ம பார்த்தோம். இந்த மாத்ருகுப்தன் யார் அப்படின்னா, உஜ்ஜயினி மன்னனான விக்ரமாதித்யன் சாஹாரி மகாராஜன் அரசவையில் ஒரு அறிவு நலம் சார்ந்த ஒரு சிறுவனாக இந்த மாத்ருகுப்தன் விளங்கினான். விக்ரமாதித்யன் ஒரு சமயம் காஷ்மீர நாட்டை வென்று ஒரு பகுதியில் முகாமிட்டிருந்த சமயம் நள்ளிரவு நேரம். அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது மாமன்னன் விக்ரமாதித்தன் திடீரென விழிப்புற்றான். விளக்குகள் அனைத்தும் அணைந்திருந்தன. முற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தது. யாரும் இதை கவனிக்கவில்லை. மன்னன் காவலரை அழைத்தான். காவலர் எவரும் பதில் தரவில்லை. அந்நிலையில் சிறுவனான மாத்ருகுப்தன் விடை அளித்தான். மன்னன் மகிழ்ந்து, நீ மட்டும் உறங்காமல் ஏன் இருக்கிறாய் அப்படின்னு கேட்க, அதற்கு சிறுவன் வடமொழி செய்யுளில் விடை கொடுத்தான். அரசபக்தியும் கடமை உணர்வும் காட்டுவதாய் அமைந்த இந்த கவிதையை கண்டு மகிழ்ந்த விக்ரமாதித்யன் சாஹாரி ராஜா இந்த சிறுவனை காஷ்மீர நாட்டு மன்னனாக முடிவு செய்தான். இப்படி மாத்ருகுப்தனானவன் கவி திறமையிலும் அரசாளும் திறமையிலும் வன்மையிலும் ஒருங்கேற பெற்ற இந்த மாத்ருகுப்தனுக்கு எவரையும் மதியா வண்ணம் இந்த மாத்ருகுப்தனுக்கு பெரும் செருக்கு உண்டாயிற்று. இந்த மாத்ருகுப்தனை ஆட்கொண்ட நினைத்தார் நம்மளுடைய 4ஆம் சங்கரரான மூக்க சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். மாத்ருகுப்தன் ராஜாவாக இருக்கும் சமயத்தில் அந்த ராஜ்யத்தில் வாழும் ராமிலன் மெந்தன் என்ற 2 காவலாளிகளையும் கவிஞராக்கினார் நம்மளுடைய 4ஆம் சங்கரர். இதை பார்த்து ஆணவம் அழிந்தது மாத்ருகுப்தனுக்கு. அறிவு நலமும் பெற்றான். ஜெகத்குருநாதர் நயந்து நோக்கும் வழியெல்லாம் தானும் சென்றான். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் செழிக்கும் என்பதனை அரசன் அறிந்தான். மூக்க சங்கரேந்திர திருவடி பணிந்தான். பிரவசேனன் என்பவனை காஷ்மீர மன்னனாக்கினான். காமகோட்டி சங்கரருடன் காசி யாத்திரை மேற்கொண்டான். இந்த மாத்ருகுப்தனுக்கு காஞ்சி பெரியவர் 4ஆம் சங்கரர் மூக்க சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பெரும் தவம் அறிந்து அவருக்கு அடியவராக்கினர். அவருடைய சிஷ்யராக்கினர். அவருடன் விஜய யாத்திரைகளில் ஈடுபடுத்தினர். காஷ்மீர நாட்டினை அரசுரிமைப்படுத்த பிரவசேனனிடம் ஒப்படைத்தனர். 4ஆம் சங்கரரிடமிருந்து உபதேசம் பெற்று சார்வபௌமன் என்னும் பெயருடன் சார்வபௌம சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், 2ஆம் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்று பெயருடன் பீடாதிபத்தியம் உற்றார். இவர் முக்தி அடைந்த இடம் காசி. ஆக 447 AD 447 AD இல் முக்தி அடைந்தார். 10 ஆண்டு காலங்கள் காஞ்சி காமகோட்டி பீடத்தை அலங்கரித்து ஒரு ஸ்ராவண கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி என்று முக்தி அடைந்தார். அடுத்ததாக வரக்கூடிய 22வது ஆச்சாரியாலை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.